ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வருகின்ற 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாள் கொண்டாடப்படுகிறது. மிகவும் விசேஷமான சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. அதற்கு முந்தைய நாளான 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் இந்த சித்ரா பௌர்ணமியானது தொடங்க ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு இருந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி பார்த்திங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்தது. இது சித்ரா பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கோயில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபட்டால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு நம்ம இறைவனை வழிபட வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மாலை, அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் 5:55 மணிக்கு தொடங்குகிறது. அடுத்த நாளான ஏப்ரல் 23 இரவு 7:48 மணிக்கு பௌர்ணமி திதி முடிவடைகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் தொடங்கும் பொழுது, அதாவது காலை வேளையிலே தொடங்குது பார்த்திங்கன்னா, அந்த வேளையில் எந்த திதியில் தொடங்குகிறதோ அந்த திதியை தான் நாள் முழுவதும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே பார்த்திங்கன்னா 22 ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை மாலையில் தொடங்கினாலுமே ஏப்ரல் மாதம், அதாவது மறுநாள் முழுவதுமே அந்த திதியானது இருக்கப்படுவதனால நம்ம சித்ரா பௌர்ணமியாக 23ஆம் தேதியே கொண்டாடப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி தோன்றியதற்கான காரணத்தையும் இதற்கு பின்னாடி உள்ள மகிமையும் நம்ம இதில் முதல்ல தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் உள்ள பாவ புண்ணிய பலன்களை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவியை ஒரு தங்க பலகையை கொண்டு வர சொல்லி அதில் ஒரு சித்திரமும் வரைந்தார். அதை பார்த்து வியந்த பார்வதி பார்த்திங்கன்னா இந்த சித்திரத்தை பேச வைக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமானு பார்த்திங்கன்னா மந்திர உபதேசங்கள்லாம் செய்து அந்த சித்திரத்திற்கு பேசும் சக்தியை கொடுத்து அதற்கு சித்திரபுத்திரன் என்று பெயரும் வைத்தார். இந்த சித்திரபுத்திரன் அவதரித்தனால தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட சராசரங்களையும் உள்ள அனைவருமே பாவ புண்ணிய கணக்குகளை தினமும் தனக்கு தெரிவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்தார் சிவபெருமான். அதனால் பார்த்திங்கன்னா சித்திரபுத்திரர் யமலோகத்தில் இருந்து கணக்குகளை எழுதி வருகிறார். எனவே இந்த நாளில் விரதம் இருந்து அவரை வணங்கினால் அவர் மனிதர்களின் பாவ கணக்குகளை குறைத்து நற்பலன்களை வழங்குவார் என்பது ஐதீகம். இந்த சித்ரா பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா நம்ம சித்திரபுத்திரரை வணங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவ கணக்குகள் கொஞ்சம் குறைக்கப்படும் அப்படின்னு கூறப்படுகிறது. அதனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்ம மனதார சிவபெருமானையும் சித்திரபுத்திரையும் நம்ம வேண்டிக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை நம்ம வணங்குவதன் மூலம் நம் எண்ணத்தில் பாவம் செய்யும் எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யும் குணம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதுடன் முருகனையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும். சித்ரா பௌர்ணமி நாளில் வீட்டில் வழிபடுவதுடன் கோவிலுக்கும் சென்று வழிபடுவது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதனால் சித்ரா பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நைட்டு டைமில் போய் சென்று அங்கே இருந்து தங்கி வந்து மறுநாள் காலையில் வருவாங்க. இப்படியும் போய் வழிபட்டு வருபவர்கள் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அம்பாள் கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலே இருந்து பூஜைகள் செய்து ஆராதனைகளில் ஈடுபட்டு நம்ம இரவு முழுவதுமே இறைவனை மனதார நினைத்து அன்றைய தினத்தை நம்ம கழிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது நமக்கு நன்மைகள் பலவற்றை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா நம்ம இரவு முழுவதுமே இறைவனை நினைத்து கொள்வது மிகவும் நன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நன்னாளில் பார்த்திங்கன்னா கோவில்களில் ஆலயங்களில் தெய்வங்களுடைய சக்தியானது அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு செல்வதால் அங்குள்ள நேர்மறை அதிர்வலைகளை நம் மீது படுவதனாலும் நம்மளுடைய செயல்களும் சரி சிந்தனையும் சரி அது நம்ம வாழ்க்கையில் ஒரு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி நமது வாழ்க்கையில் நல்வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்று தவறாமல் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முழு நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு நம்ம கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே நம்ம ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். மனிதனுக்கு
ஆரோக்கியமான வாழ்க்கையும் மன நிம்மதியும் தான் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் எனக்கு செல்வம் வேணும் அப்படிங்கிற அந்த காரணத்தோட கோயிலுக்கு செல்வதை நம்ம குறைத்து கொண்டு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இங்கே கூறலாம் செல்வம் இருந்தால் தானே மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி செல்வத்தை தாண்டி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனை நினைக்கிறது மட்டும்தான். இறைவனை நினைத்து கொண்டே வாழ்கிறவர்கள் பல பேர் இருக்காங்க. அதை விட பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேறு எதுலேயுமே இருக்காது. பொன்பொருள் எதுலேயுமே நம்ம ஆசைப்படாத வாழ்க்கை அப்படிங்கிறது இறை வழிபாட்டில் நம்ம கவனம் செலுத்துகின்ற வாழ்க்கை தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறை அருளை உங்களுக்குள்ளே பெருக்கி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையானது இன்பமயமாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒருவேளை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பௌர்ணமி பூஜையை நம்ம செய்து வழிபடலாம். வீட்டை பார்த்தீங்கன்னா முந்தைய நாளே நம்ம சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளணும். ஒன்றைய நாளுக்கு பதிலாக திங்கட்கிழமையே நீங்கள் சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் நம்ம இறைவனுக்காக இந்த நாட்களை செலவழிக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையே நல்லா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்துக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம விளக்கேற்றி எப்போதும் போல் வழிபாடு செய்வது வழிபட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அதாவது பௌர்ணமி என்று அதிகாலையில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூ வைத்து அலங்கரித்து விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் படைக்க வணங்க வேண்டும். கோயிலுக்கு செல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பு. மேலும் சித்ரா பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லலாம், மிகவும் நன்மை வாய்ந்ததாக இருக்கும். கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாயங்கால வேலை இல்லைன்னா இரவில் கூட போங்க. பகலில் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரவு போகிறதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பகலில் வேண்டாம். பகலில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு களைப்படைய வச்சிரும். ரொம்ப வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்குது. அதனால் இரவுலேயே பெரும்பாலும் போங்க. ஒரு 6 மணிக்கு மேலே கூட சாயந்தரம் கிளம்பி போய் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வாருங்கள். மிகவும் விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால தவறாமல் சென்று வருவது நல்லது. அனைவருமே ஒவ்வொரு விசேஷமான நாட்களையுமே இறைவனை வழிபட்டு வருவது அந்தந்த இறைவனுக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை முறையில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் சரி, அது ஒரு வகையில் இருக்கட்டுமே, அதெல்லாம் சரியாகும். ஆனால் இறை நம்பிக்கையில் நம்ம எந்த வகையிலையுமே கைவிட்டக்கூடாது. உடனே என்ன எல்லா கோயிலுக்கு போகிறோம், நமக்கு எதுவுமே எது ஆகும் எடுக்க அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இருந்தோம்னா நமக்கு எதுவுமே கடைசி வரையே நிவேதனம் ஆகாது. அதற்கென்று கால நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நடக்க வேண்டியது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம். நம்ம செய்கிற கடமையை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். பலனானது கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எதிர்பார்த்து கொண்டு செய்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. முதல்ல கடமையை நம்ம தவறாமல் செய்து கொண்டே இருந்தோம்னா அதற்கான பலன் பார்த்திங்கன்னா நமக்கு தானாகவே வரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் நம்ம பலனை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு வெறுத்து போன வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்போ கடைசி வரையே நம்ம இதில் ஒரு பலன் இருக்குதா, இதில் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் ஊதியம் கிடைக்குதா அப்படிங்கிறதுலேயே நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு சிறு சிறு வேலைகளையுமே நமக்கு தெரிந்தவர்களுக்கு கூட நம்ம செய்ய முடியாத நிலைமைக்கு மாறிவிடுவோம். அதனால் நம்ம முழு மூச்சோடு நம்மளுடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டே வரணும். அதற்கான பலனானது நமக்கு கட்டாயம் கிடைக்கவே தரும். அதுதான் இறை வழிபாட்டிலையும் நம்ம சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்தையுமே விளக்கு ஏற்றுறதும், இந்த நாளில் மாலை போட்டு இறைவனை வழிபடுறோம், சித்ரா பௌர்ணமி என்று இறைவனை வழிபடுறோம், பிரதோஷம் என்று இறைவனை வழிபடுறோம், இப்படி பல்வேறு வழிகளாக நம்ம இறைவனை வழிபடுறோம். நம்பிக்கையின் பாத்திரமாக வழிபட்டு கொண்டு வருபவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையுமே சரியாகி கொண்டு தான் வரும். அது அவர்களுக்கு தெரியும், உணர்ந்தவர்களுக்கு. நம்மளும் கூட உணர்ந்து கொண்டு தான் இந்த பதிவுகளை பயன்படுத்துவது. ஏன்னா இந்த பதிவோட தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையின்னு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான். இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது தான். அதனால தான் கூறுவது. இது சும்மா என்னமோ இறைவனை போய் வழிபடுங்க நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத என்னமோ சும்மா சொல்வது கிடையாது. அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக நம்ம அவரோட ஒன்றிணைந்து மனதோடு கலக்கும் பொழுது தான் மனதை நம்ம முதல்ல பக்குவப்படுத்தணும். உடலை அலைபாய விட்டு கொண்டே இருந்தோம்னு வைங்களேன், மனதானது நம்ம கட்டுக்குள்ளே இருக்காது. அப்போ நம்ம உடலை அது போட்டு கொண்டு போகிறோம்னா அது நம்மளை ரொம்ப ஒரு தீய நிலைமைக்கு கொண்டு போயிடும். உடலையும் மனதையுமே நம்ம ஒரு நேர்மறையான ஆற்றலுக்கும் அதை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம முன் உதாரணமாக இருந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது நமக்கு நல்லபடியாக மாறும். அதனால தான் ஒவ்வொரு நாட்கள்லையுமே இறைவனை போய் வழிபடணும் அப்படின்னு சொல்வது. ஏன்னா இறைவனுக்கு நம்ம பயப்படும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தோன்றும். அதற்குத்தான் இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொல்வது.
பல்வேறு காரணங்கள் இருக்குது. நம்ம இறை வழிபாட்டிற்குள்ளே போகிறோம்னாலே நம்ம வாழ்க்கைக்கும் சரி, நம்மளுடைய அனைத்திற்குமே தீர்வு அப்படிங்கிறது இறைவன் ஒவ்வொரு விதத்திலையுமே உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றார். இந்த அற்புதத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணர முடியும். ஒரு தடவை கோயிலுக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடாது. ஆலயத்திற்கு செல்கிறோம் அப்படின்னாலே நம்ம முழு ஈடுபாடோடு அங்கே போகும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும். அதனால் மறவாமல் பார்த்திங்கன்னா அந்த சித்ரா பௌர்ணமி நாள் என்று இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நம்மளுடைய எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் சரி, அது கட்டாயம் தக்க சமயத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.